கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் செய்தவர்கள்தான் திமுகவினர். உதய தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. காட்டில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே அவர் தான். கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் 2G முறைகேடு வழக்கில் திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதி. ஊழல் செய்வதில் திமுகவினர் கை சேர்ந்தவர்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கட்சி திமுக வேட்பாளர் சிந்திச்சு பாருங்க. 1,72,000 கோடி, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். நாம் அடைக்கல, அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடைச்சது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. அழகிரியே அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற வேட்பாளர் திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேரும் மேல குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே அவர் அங்கம் வைக்கின்ற அமைச்சரவை, அங்கம் வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி. அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். எங்க இருப்பாரு? ஏன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் போயிருக்கார், யாருன்னு தெரியுமில்ல, பாதுகாப்பான இடத்துல இருக்கார். 5 ஆண்டுகளாக திமுக வேட்பாளர் ஆண்டிமுத்து ராசா நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அந்த நாடாளுமன்றத்தில் கேளுங்க, நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களே, நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும். வாக்காளர் பெருமக்கள், நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கிறோம்னா எங்களுடைய இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதாவது நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க பார்க்கிறோம். 3 ஆண்டு கால ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாராம். ஏங்க நாம கட்டின கட்டடத்தை இவர் திறந்து விட்டு எப்படி பெயர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பேர் வச்சுட்டு இருக்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா நீலகிரி மாவட்டத்தை மிகவும் நேசித்தார். புரட்சி தலைவி இறந்தபோது கொடுத்த ஆதரவை அதிமுகவிற்கு தொடர்ந்து தர வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அம்மாவோட நீங்கள் நேசமாக இருந்தீர்களோ, அன்போடு இருந்தீர்களோ, அதே போல அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் உங்களோடு அதிமுக அரசு நெருக்கமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகள், இந்த மண்ணின் மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதுமாக, வடகிழ மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றதுமாக, இங்க இருக்கின்ற விவசாய பெருடி மக்கள் மற்றும் தொழிலாளருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த நலத்திட்டத்தையும் ஸ்டாலின் செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தினால அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் தான். அவர் ஒதுக்கி வைத்திருக்க நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு
அதிமுக ஆட்சி மலரும். டான்டியில் உற்பத்தியாகும் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க அதிமுக எம்பி நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். நீலகிரி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. இன்றைக்கு இந்த டான்டியில உற்பத்தியாகும் இந்த தேயில் மூலமாக இந்த டீ தூள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய நம்முடைய நாடாளுமன்ற உங்கள் மூலமாக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்த தேயிலை தோட்ட தொழிலாளரை பாதுகாக்கவும் நிறுவனம் லாபகரமாக இயங்கவும் நம்முடைய வெற்றி ஏற்பார். வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய கோரிக்கையை ஒலிக்க செய்து இந்தியா முழுவதும் டீ விற்பனை செய்யப்படும் என்ற செய்தியை உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வாரிசு அமைச்சர் உதயநிதியை பார்த்து மகளிர் உரிமை தொகை பற்றி பேசுப்பா என உத்தரவு போட்ட பெண்கள். இருமா பேசுறேன், நீ வேணா பேசுறியா என பெண்களை பார்த்து உரிமையில் பேசிய உதயநிதிக்கு பொதுமக்கள் கண்டனர். சாப்பாடு இல்லையா? இருமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. நான் பேசி நீ பேசுறியா? வெயிட் பண்ணுமா, நான் பேசி முடிச்சிடறேன், சொல்லிடு. வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை பார்த்து 5 ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் என கேள்வி கேட்ட மக்கள். கேள்வி கேட்டவர்களை வாடா போடா என அழைத்து திமுக எம்எல்ஏ நந்தகுமார் அராஜகத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. நீங்க எம்எல்ஏ வேட்பாளர் ஓகேங்களா? மக்களுக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை நீங்க தரணும். வாயா வாயா நீங்க பேசக்கூடாது. நீ பேசக்கூடாது சார். நான் பேசுறேன். பூத் ஸ்லிப் மட்டும் பயன்படுத்தி வாக்களிக்க அனுமதிக்க முடியாது. ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தால் அனுமதி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர்கள் காவல்துறை செயல்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்யவும் வலியுறுத்தல். இந்த நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சமநிலையோடு போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்படும். தற்போது கூட பிஜேபி வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டெய்னரில் இருந்து பல 100 கோடி ரூபாய் பணம் வந்துள்ளதாக மக்கள் பேசிக்கொள்கின்றனர். பிஜேபி சார்பில் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படுவதாக அதனுடைய நிர்வாகிகளுடைய மத்தியில் பேச்சு வெளிவந்து கொண்டிருக்கின்றது. முதல்வர் இல்லாத பிஎட் கல்லூரிகள் குறித்த கணக்கெடுப்பை நடத்த கல்வியியல் பல்கலைக்கழகம் உத்தரவு. பல கல்லூரிகளில் தகுதி இல்லாதவர்கள் முதல்வர்களாக இருப்பதால் கணக்கெடுப்பிற்கு ஆணை. கல்லூரி முதல்வர்களே உள்ளார்களா இல்லையா என தெரியாமல் கணக்கெடுக்க சொல்லி இருக்கும் பிஎட் கல்லூரி மற்றும் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அவல நிலை. கல்வி ஆண்டு முடிந்த பிறகு கட்டிடத்திற்கு கதவு எங்கே என்று தேடும் பொம்மை முதல்வர் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 5% ஓய்வூதியம் மட்டுமே வழங்க விடியா அரசு. 50% ஓய்வூதியத்தை வழங்காமல் இழுத்தடிக்கும் விடியா அரசுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் கடும் கண்டனர்.